வணக்கம். மீண்டும் ஒரு வீக்கெண்ட் ரீச்சால சந்திக்கிறோம். இன்றைக்கு ரீச்சால என்ன சம்பவம் செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, முள்ளங்கி ஒரு கொஞ்சம் முள்ளங்கி இந்த முதல் முறையா வந்து வச்சு பார்த்துனாங்க எப்படி வருதுன்னு சொல்லி ஓரளவுக்கு சக்சஸா வந்திருக்கு. இதுல வந்து பெரிய அளவில் சந்தைக்கு கொண்டு போற அளவுக்கு பெரிய அளவில் செய்யல, ஒரு சின்ன இடத்துல ஒரு மாதிரியா செய்து பார்த்துனாங்க. சக்சஸா வந்தபடியா அடுத்த வருஷம் இதை விட இன்னும் பெருசா செய்யறதுக்கு இருக்கிறோம். எங்கட தோட்டத்தின் ஒரு தாய் வந்து இந்த ஏரியாவில் ஒரு முக்கிய புள்ளி சொன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமா இல்லம்மா, 5 வருஷமா தம்பியோட பயணிக்கிறான். என்ன கண்டு வச்சாலும் அவன் அந்த கைப்படாம இருக்காது. முதலாவது கிழங்க அம்மாவே பிடுங்கட்டும். அம்மா பிடிங்க காட்டுங்க ஒரு கிழங்க. பாத்தீங்கன்னா இது முள்ளங்கியில வந்து இலையும் வந்து வரவறுக்கலாம். நடுகிழமை இலைய பிடுங்கி எங்களுடைய இங்க ரீச்சாவில் இருக்கக்கூடிய கிச்சன் வழியை சமைக்கிறது. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சக்சஸா வந்திருக்கு. ஆனா ஏன் இது சின்னனா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, நாங்க இயற்கையான முறையில தான் இந்த விவசாயத்தை செய்கிறபடியே தான் இந்த காய்கள் வந்து பெருப்பனவை இல்லை, ஆனா அவ்வளவு ஆரோக்கியமானது. இதை விட பெரிய கிழங்கா வரணும்னா நீங்க உரம் சேர்க்கணும். உரம் சேர்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது ஆர்கானிக்ல வராது. ஸோ அதாவது நாங்கள் இயற்கையான முறையில இயற்கை பசலையில வச்சு தான் செய்கிறோம். அதனாலதான் சின்னனா வந்துருக்கு. சின்னனா வந்திருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. நாங்களும் கொஞ்சம் தப்படுங்குவோம். தம்பியாக்கள் வாங்கலாப்பா, நீங்களும் வந்து பிடுங்கி உங்களை ஃபேமஸ் ஆக்குவோம். வீடியோல போட்டேன்னா வாரியல்ல வைக்கப்படுறிய எங்களை பயிற்சி பாசர் தம்பி ரீச்சால கையை கட்டி கொண்டு வீட்டை அனுப்பி விட்டுருவாங்க. முதலாளி பொல்லாத மனுஷன் உஷாரா இருக்கணும். என்ன சின்ன படியங்கள் எல்லாம் என்ன எல்லாம் பிடுங்கலாமா? நான் பெருசா பார்த்து தான் பிடுங்கணுமா? பிடுங்கலாம் எல்லாம் பிடுங்க. ஓரளவுக்கு நல்ல பெரிய வந்து இந்த கிழங்குகள் எடுத்திருக்குது. இது வந்து எவ்வளவு போகுது அப்ப சந்தையில? 250 ரூபா கிலோ போகுது. நாங்கள் 5000-10,000 கிலோ அளவில் செய்யல, கொஞ்சம் தான் செஞ்சினாங்க. ஆனா இது வந்து எங்கட இங்க இருக்கக்கூடிய எங்களை பணியாட்களுக்கான உணவகத்துக்கு தயாரிக்க போகுது. இதுல தொடர்ச்சியா வந்து இலைய பிடுங்கி வறுக்கிறாங்க. இப்ப வந்து கிழங்க பிடுங்கி சமைக்க போறோம். இது வந்து மருத்துவ குணம் கொண்டது முள்ளங்கி கிழங்கு. வடமாநிலத்தில் வந்து கூடுதலா விளைவிக்கப்படுது. ரீச்சாவில் முதல் முறையா செஞ்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் இதை விட பெருசா செய்வாங்க அப்படியாக நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் கிழங்குகள் தேவை அதுலன்னு சொல்லி சொன்னா, இங்க ரீச்சாக்குள்ள வந்து ஒரு அங்காடி ஒன்று இருக்குது. அந்த அங்காடியில வந்து ரீச்சாவில் விளையக்கூடிய எல்லா தாவரங்கள், கிழங்கு வகைகள், பழ வகைகள் எல்லாம் போட்டு விற்கிறாங்க. நீங்க வந்து போய்க்குள்ள வேண்டி கொண்டு போகலாம். வெகு விரைவில் வந்து யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய ஒரு ஆர்கானிக் இருக்கும். அதை ஓபன் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அப்ப நீங்க அங்க வந்து எங்களுடைய ரீச்சாவுடைய உற்பத்தி பொருட்களை வந்து பண்ணலாம். ரீச்சாவில் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம். ஒரு குறுகிய காலத்தில் அது பெரிய மகிழ்ச்சி. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோப் இருக்குது, இது லிக்விட் இருக்குது, ஃபெர்டிலைசர் இருக்குது, பல வகைகள் இருக்கு, கிழங்கு வகைகள் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான உர வகைகள் இருக்குது. ஏராளமான பொருட்கள் வந்து தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீக்கெண்ட் ரீச்சால சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய். இருக்கும் சட்டப்படி இருக்குமா? இதுல என்ன நன்மைகள் இருக்கு இந்த கிழங்குல? முள்ளங்கில என்ன இருக்கு? நல்லம் முள்ளங்கி நல்லமா? என்ன சமைக்கிற நீங்கள் அதையும் சொல்லுங்க. முள்ளங்கி கிழங்கு எப்படி சமைக்கிறது? வெள்ளக்கரைக்கு நல்லமா சமைக்கிறீங்களா வீட்டுல?
சொல்லுங்க செய்முறை சொல்லுங்க பாப்போம். சட்டி அடுப்புல வச்சுட்டு வட்டோணும் கரை போட்டு வட்டு வட்டிட்டு உள்ளி மிளகாய் எல்லாம் போட்டு